டேய் மாயா, நீ எங்க இருக்க? வீட்டுல தான் இருக்கேன். தயவு செஞ்சு எங்கேயுமே வெளியில வந்து தொலையாத. எல்லாமே கெட்டு குட்டிச்சவரா போயிடுச்சு. ஏண்டா, நீ தானே அந்த பொண்ணை கோயில்ல இருந்து கடத்துறதுக்கு வந்த? பசங்க கிட்ட சொல்லிட்டு அப்படியே எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? ரேகா உன் கூட வச்சு என்ன பாத்துருக்கா. எங்க வீட்டுக்கு வந்து என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கறா. என்னமா சொல்றீங்க? என்னது? என்னவா? நேத்து நீ என்ன பேசிட்டு இருந்தல, அதெல்லாம் என்னன்னு கேக்குறா. என்ன பதில் சொல்ற? இது பாரு, மரியாதையே சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருக்காத. வேற எங்கேயாவது போய் தொலை. நான் எங்கம்மா போறது? எங்கேயாவது போய் தொலைடா. அவ கண்ட சிக்கன உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவா. புரியுதா? சரிங்கம்மா. போய் போன. நில்லு. பவித்ராவை கொலை பண்றதுக்கு நீதான் ஆள் ஏற்பாடு பண்ணிருப்பேன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எதுக்கு இப்படி பண்ண? சொல்லுமா. இந்த சொத்து, காரு, பங்களா இதெல்லாம் நீ அனுபவிக்கணுங்கிறதுக்காக உன் அப்பா விட்டுட்டு போனாரு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஓடுகாலி வந்து அனுபவிப்பாளா? பத்தாத்துக்கு அவ மாசமா வேற இருக்கா. இந்த சொத்துக்கு வாரிசு வந்து உன் வயிற்றுல பறக்க போற குழந்தையா தான் இருக்கணும். கொண்ட மூதேவி பெத்து போடுவா, அது வந்து இந்த சொத்தை அனுபவிக்கிறதா? அதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுடி. அதனாலதான் இப்படி செஞ்சேன். அதனாலதான் இப்படி செஞ்சியா? இப்ப நீ சொன்னதை அப்படியே ரேகா கிட்ட சொல்லு. வர சொல்றேன். எங்க போறேன்? ரேகாவுக்கு ஃபோன் பண்ண. ஃபோன் பண்ணி உன் அம்மாவை நீயே போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறியா? பின் என்னங்க பண்ண சொல்றீங்க? கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம அந்த பவித்ரா பொண்ணு வயித்துக்குள்ளக்காரி. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன் அம்மா தான் ஏதோ ஆத்திரத்துல செஞ்சிட்டாங்க. எந்த பெத்த தாய்க்கும் தான் பொண்ணு உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணா சும்மா இருப்பாங்களா? அவங்க கோபம் நியாயம் தானே. அதுக்காக போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா நீ? அவங்க யார்? மாசியோட மாமியார். நாளைக்கு பேப்பர்ல மாசியோட மாமியார் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு கொட்டை எழுத்துல போடுவான். அதுக்கப்புறம் யார் கேவலம்? எனக்கு தான் கேவலம். அதுக்கப்புறம் இந்த குடும்ப கௌரவம் என்ன ஆகிறது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாளா? இல்ல போ. இல்லைங்க, இதெல்லாம் திருமண ஜென்மம். உள்ள போ. அத்தகிட்ட நான் பக்குவமா பேசிக்கிறேன். போ. என்னங்க நீங்க? நான் இவ்ளோ போ. போன்னு சொன்னேன். அத்தை, நீங்க எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிறீங்க? இப்பவும் சொல்றேன், சித்ரா மட்டும்தான் என் உயிர். அந்த பவித்ரா என் லைஃப்ல நடந்த ஆக்சிடென்ட். அவளை என்னைக்கோ நான் கைகழுவி விட்டுருப்பேன். அவ அக்கா ரேகாவை வெறுப்பேத்தனுங்கிறதுக்காகவும் என் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் மட்டும்தான் அந்த பவித்ராவை நம்ம வீட்டுக்குள்ள வர வச்சிருக்கேன். என்னத்த இன்னுமா என்ன நம்பல? நம்பல மாப்ள. இப்போவும் நீங்க அந்த பொண்ணு பவித்ரா மேலதான் பாசமா இருக்கீங்க. சி பவித்ரா மேல நான் பாசமா இருக்கேனா? அவதான் என்ன நம்பி ஏமாந்துட்டு இருக்கானா? நீங்களும் என்ன நம்பல? இல்ல, சும்மா அத்தை, நடிப்பு. இதை நான் எப்பவும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. இப்ப கிடைச்சிருக்கு. அதான் சொன்ன அத்தை. இங்க பாருங்க, அவங்க அக்கா ரேகாவை பழி வாங்கிறதுக்கு பவித்ராவும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் தான் நமக்கு துருப்பு சீட்டு.
தேவைப்படுற வரைக்கும் அவளை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பவித்ரா கதையை நானே முடிச்சிடுறேன். என்னத்தை யோசிக்கிறீங்க? உண்மையாவா மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாத்த, நான் வாழைப்பழம் கொடுத்தே கொலை பண்றவன். பார்க்கறவங்க கண்ணுக்கு பழம் மட்டும்தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் பழத்துக்குள்ள இருக்கிற விஷம் தெரியும். நீங்க நிம்மதியா இருங்க. மேடம் சொல்லுங்க. உங்களை பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியா? வர சொல்லுங்க. சரிங்க மேடம். சரி, இந்த பேப்பர்ஸை நான் பார்த்துக்கிறேன். நீங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துருங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வணக்கம். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் கிருஷ்ணமூர்த்தி ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். தேங்க்யூ மேடம். சொல்லுங்க மேடம், என் பேர் ராகுல் மேடம். என்எஸ்எஸ் கேம்புக்காக வந்திருக்கேன் மேடம். அந்த மாசி கிரானைட் பக்கத்தில் இருக்கிற கேம்ப் தானே? ஆமாம் மேடம். சொல்லுங்க. அன்னைக்கு நீங்கள் என்கொயரிக்கு வந்தபோதே உங்களை பார்த்து பேசினேன் மேடம். ஞாபகம் இருக்கு. என்ன விஷயம்? என்ன சொல்லுங்க மேடம். ப்ராஜெக்ட்டுக்காக அந்த ஏரியாவை ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு மர்டர் நடந்தது மேடம். என் கேமராவில் அது ரெக்கார்டாக இருக்கு மேடம். இந்த விஷயத்தை இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல மேடம். அந்த டேப் எங்க இருக்கு? என்கிட்ட தான் மேடம் இருக்கு. நல்ல மனுஷன்ற போர் வேலை ஊரையே ஏமாத்திட்டு இருந்த ஒரு கிரிமினலை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யூ டன் a wonderful job. டெய்லி இந்த கேஸை பற்றி பேப்பரில் படிப்பேன் மேடம். பெரிய எடுத்து விஷயமாச்சே, ஏதாவது வம்பாயிடுன்னு சும்மா இருந்துட்டேன் மேடம். ஆனால் மனசு கேட்கல, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். வராமல் இருந்திருந்தா தான் பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஏன்னா குற்றவாளி வெளியில் உலாத்திட்டு இருப்பான், நிரபராதி ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பான். அது எவ்வளோ கொடுமை மேடம். இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த செகண்ட்ல இருந்து இந்த டேப்பை உங்கள் மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ மேடம். சரி, இதெல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. வாங்க. அவர் இல்லை? இருக்காரு, உட்காருங்க. இல்லை கூப்பிடுங்க அவர். இருங்க வரேன். வாங்கக்கா. பவித்ரா உட்காருங்க. வயிற்று வலிலாம் பரவாயில்லையா? பரவாயில்லக்கா. டாக்டர் செக் பண்ணாங்க, இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னாங்க.
அம்மா எப்படி இருக்காங்கக்கா? நல்லா இருக்காங்க. வாங்க. என்ன பாக்குறதுனா மேல வர வேண்டியதானே. பாவம், எதுக்காக நீங்க கீழே வெயிட் பண்றீங்க? என்ன விஷயம்? உங்களோட பிஏ தினாவை கொலை செஞ்ச குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏங்க இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? அபாண்டம் இல்ல, உண்மை. அக்கா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஊருக்குள்ள யார் செத்தாலும் அதுக்கு இவர்தான் காரணமா? அன்னைக்கு என்னடானா யாரையோ காரியத்தை கொலை பண்ணிட்டாருன்னு அரெஸ்ட் பண்ண வந்தீங்க. அது இல்ல நான் போச்சு. இன்னைக்கு என்னடானா பிஏவை கொலை பண்ணிட்டாரு, இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பவித்ரா, அன்னைக்கு கார் ஏத்தி அந்த போலீஸ் மேன கொன்னது உண்மை. என்ன அன்பார்ச்சுனேட்லி என்னால ப்ரூவ் பண்ண முடியல. ப்ரூவ் பண்ண முடியலன்னு இல்ல, விடல. ஆனா இப்ப மாசி தான் தீனாவை கொன்னாரு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. என்ன எவிடன்ஸ் இருக்கு? அத நான் கோர்ட்ல காமிச்சுக்கிறேன். புரிஞ்சு போச்சுக்கா, புரிஞ்சு போச்சு. என்ன இவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தானே நீங்க இப்படி சதி பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, நீ அப்படி நினைச்சனா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்னோட டியூட்டி தான் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா வேண்டாக்கா, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. கோர்ட் விட சொல்லட்டும், விட்டுறேன். அக்கா, நான் உங்க தங்கச்சிக்கா. வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. தப்பு ஒருத்தர் செஞ்சுட்டு தண்டனையை இன்னொருத்தர் அனுபவிக்கிறது என்ன நியாயம் சொல்லு? ஆமா, யார காப்பாத்தணுங்கிறதுக்காக மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணியே தீருவேன்னு இப்படி ஒத்த கால்ல நிக்கிற? ஒரு அப்பாவி மனுஷனை காப்பாத்துறதுக்கு. அப்ப இவரை பாவின்னு சொல்றீங்களா? பாவியா அப்பாவியாங்கிறது கோர்ட்டு சொல்லும். நான் இங்க அரெஸ்ட் பண்ண மட்டும்தான் வந்திருக்கேன். சொந்த தங்கச்சி புருஷனையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் பேசணும், பாராட்டணும். அந்த விளம்பரத்துக்காக தானே இதெல்லாம். விளம்பரமா? இது விளம்பரம் இல்ல, வெளியில தெரிஞ்சா வெக்க கேடு. ஒண்ணு நான் ஜெயிலுக்கு போகணும், அது நீ நினைச்ச மாதிரி நடக்கல, அதனால என் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போகணுமா? உனக்கு தைரியம் இருந்தா என் மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி பாரு, பார்க்கலாம். மிஸ்டர் மாசி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரோட வாக்குவாதமும் இப்போ உங்களை காப்பாற்ற போறதில்ல. என்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. ஒரு சின்ன டவுட். ஏற்கனவே நாங்க தான் தீனாவை கொன்னோம்னு 3 பேர் சரண்டர் ஆயிருக்காங்களே. தெரியும். அப்படி சொன்னதும் நீங்கன்றது எனக்கு தெரியும். நான் சொன்னனா? மிஸ்டர் மாசி, தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காதீங்க. நீங்களா வந்தா பெட்டர். போகாதீங்க மாப்பிள்ளை, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துடலாம். ஹலோ ஹலோ ஹலோ. அங்க பேச வேணாம். பேச்சு உங்களுக்கு எனக்கு மட்டும்தான். ஒண்ணு இல்லத்த, நான் போன வேகத்துல திரும்பி வந்துட போறேன். பாபா அவங்க கடமை செய்யறாங்க. சரி பவித்ரா, சித்ரா, கண்டதை நினைச்சு மனசை போட்டு உழப்பிக்காதீங்க. புள்ளையில பத்திரமா பாத்துக்குங்க. நீ முன்னாடி நட.
மனம் உடைத்து